வணக்கம் நேயர்களே. ஆகாவோ நேயர்களுக்கு வணக்கம். நான் திரைப்பட இயக்குனர் ரங்கா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு துயரகரமான விஷயத்தை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். திரைப்பட இயக்குனர் குழந்தை நட்சத்திரமா வந்து 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கிய சூரியகிரண், மாஸ்டர் சுரேஷ் என்கிற சூரியகிரண் இன்னைக்கு வந்து இறந்துட்டாரு. அதுக்காக என்னுடைய துயரங்களையும் வருத்தத்தையும் அவங்க குடும்பத்தாருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை பற்றி ஒரு சில குறிப்புகள் பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் சுரேஷ் என்ற பெயரில் வந்து 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் சைல்டு ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்காக 2 தேசிய விருதுகள் வாங்கியிருக்காரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி பல மொழிகளில் குழந்தை ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காரு. உங்களுக்கு அவர் யார் அப்படின்னு டக்குன்னு ஞாபகம் வரணும் அப்படின்னா வந்து ஈஸியாக உங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு 2 படங்கள் பேர் சொன்னால் போதும். மௌன கீதங்கள், பாக்கியராஜ் சாருடைய பையனா நடிச்சிருப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு பாக்கியராஜ் மாதிரியே நிறைய விஷயங்கள் பண்ணுவார். இந்த ஓ மை டேடி அப்படின்ற ஒரு சாங்லாம் ஹிட்டு. படிக்காதவங்கள சின்ன வயசு ரஜினி. இந்த 2 படங்கள் அவருக்கு வந்து சொன்னாலே தெரியும் அவர் யார் அப்படின்றது. ரொம்ப திறமசாலி. அவருக்குள்ள வந்து டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் தெரியும். அண்ணன் கூட நான் நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 10-15 ஆண்டு காலம் வந்து அவர் கூட எனக்கு ஒரு நல்ல நட்பு உறவு அந்த மாதிரி இருந்துச்சு. அவருடைய திரைப்படங்கள் சம்பந்தமாக நிறைய பேசியிருக்கோம். என்னுடைய படத்துடைய கதையெல்லாம் அவருக்கு தெரியும். லாஸ்ட்டாக பெஸ்டின்னு ஒரு படத்தை நான் டைரக்ஷன் பண்ணப்போ அந்த ட்ரைலர் பார்த்துட்டு தம்பி நல்லா இருக்கு அப்படின்றத ஒரு மெசேஜ் எல்லாம் போட்டிருந்தாரு. கால் பண்ணி பேசியிருந்தாரு. அப்பப்போ 2 மாதம் ஒரு திடீர்னு கால் பண்ணி பேசும். அப்படி மாதிரி நட்பு வட்டாரத்துக்குள்ள தான் இருந்தோம். திடீர்னு வந்து ஒரு இறந்த செய்தி இன்னைக்கு கேட்கும்போது ரொம்பவே வருத்தமாக தான் இருக்கு. ரொம்ப பார்த்தீங்கன்னா, சத்தியம் அப்படின்ற படம் வந்து தெலுங்குல அவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. 100 டேஸ் ஃபிலிம் ஒரு 6 திரைப்படங்களை இயக்கியிருக்காரு. சத்தியம், தானா 51, ராஜு பாய், சாப்டர் 6 இந்த மாதிரி வந்து. அப்புறம் வந்து தமிழ் இப்போ லேட்டஸ்டாக ஒரு படம் முடிச்சு வச்சிருக்காரு. இன்னும் கூட ரிலீஸ் ஆகல. அரசு இந்த படம் நம்ம வரலட்சுமி சிவகுமார் நடிச்ச அரசு திரைப்படத்தை அவர் தான் இயக்கியிருக்காரு. இந்த மாதிரி வந்து 6 திரைப்படங்கள் இயக்கியிருக்காரு. 200க்கும் மேற்பட்ட குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காரு. அவருக்குள்ள நிறைய விஷயங்கள் சாதிக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல தான் இந்த மாதிரி அவருக்கு இந்த மாதிரி ஒரு துயரகரமான விஷயங்கள் நடந்திருக்கு. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து, நமக்கு கூட நெருங்கி பழகணும் இறங்கும்போது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கும். இது முடிஞ்ச ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ணனுக்கு வந்து கொஞ்ச நாளா வந்து இந்த திரைப்படங்கள் சரியான வாய்ப்புகள் இல்லை. நல்ல படங்களை அவர் இயக்கணும் போகும்போது கரெக்டான ப்ரொடக்ஷன் அமையல. நிறைய வந்து அதுக்குள்ள மன உளைச்சல், போராட்டங்கள். இன்னொரு விஷயத்தை ஷேர் பண்ணணும் அப்படின்னா வந்து, சமீபத்தில் குடும்பத்தில் வந்து அவங்களுக்கும் ஒய்ஃப்க்கும் பிரச்சனை, கொஞ்சம் டைவர்ஸ் அப்படின்ற மாதிரி பிரிஞ்சு இருந்தாங்க. நம்மளுக்குள்ள வந்து ட்ரெஸ் நிறைய ஆகும், மன அழுத்தம் நிறைய ஆகும்போது நம்ம வந்து இந்த ட்ரிங்க்ஸை வந்து நம்ம ஏற்றுக்க வேண்டிய சூழலுக்கு போயிடும். அது வந்து சினிமா தொழில் இருக்கும்போது நம்மளுடைய போராட்டங்கள், லட்சியங்கள் நிறைய நம்ம சாதிக்கணும்னு நினைக்கும் போது அதுக்கான வாய்ப்புகள் சரியா அமையல, இல்லை நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் கரெக்டாக மக்கள்கிட்ட போய் ரீச் ஆக மாட்டேங்குது, அதுக்கான வரவேற்பு இல்லை அப்படின்னும் போது மன உளைச்சலுக்கு நம்ம ஆயிரும். ஏன்னா நான் டைரக்டரா இருக்கிறதுனால இந்த விஷயங்களை நான் நிறைய பார்க்குறேன். ஒரு படம் இயக்குறோம், இல்லை அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னும் எத்தனையோ திரைப்படங்கள் எடுக்காத இயக்கணும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய முயற்சி பண்ணிட்டு 20 வருஷமா 25 வருஷம் சினிமாவில் இருப்பாங்க. நிறைய கடுமையான முயற்சிகள் பண்ணுவாங்க, ஒரு வாய்ப்புகள் கிடைக்காது. அதே மாதிரி கிடைச்ச வாய்ப்புகள் நமக்கு சரியா அமையாத சில இடத்துல தோல்வி வரும். இதனால வந்து நம்மளுக்கு வந்து இந்த மன உளைச்சல் நம்ம யார்கிட்டையும் பகிர்ந்துக்க முடியாது. அதனால வந்து இந்த ட்ரிங்க்ஸ் அப்படின்ற ஒரு பழக்கத்துக்கு நம்ம எல்லாருமே அடிக்ட் ஆயிடுறோம். பெரும்பான்மையான நண்பர்கள் நமக்கு அந்த பழக்கம் இருக்கும். அது வந்து நம்ம வந்து இந்த மன விரக்தினால நிறைய குடிக்கும்போது, அதுக்காக குடிச்சிட்டும் சரியா உணவுகள் சாப்பிடாத போது நம்ம உடல் ரீதியாக நிறைய பாதிக்கப்படுறோம். இந்த மாதிரி அவருக்கு அண்ணனுக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கும்போது நான் கேள்விப்பட்டது, விசாரிச்சதுல கல்லீரல் பாதிப்பு வந்து இறந்துட்டார் அப்படின்ட்டு. நான் சமீபமாக ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி கூட அண்ணன் கூட பார்த்து பேசினேன். இறந்துட்டார். அதனால நண்பர்களே, நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் வாழ்க்கையில. வாழ்க்கையே சவால் தான். அதனால வந்து நம்ம அதுக்காக வந்து இந்த ட்ரிங்க் அப்படின்றத மேக்ஸிமம் எடுத்துக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணலாம், இல்லைன்னா குறைச்சிக்குங்க. அப்படியே தவிர்க்க முடியாத காரணங்களால் நம்ம அதை எடுத்துக்கிட்டால் கூட சரியான உணவு பழக்க வழக்கங்களை எடுத்துக்கங்க. அப்பப்போ நம்ம லிவர், உடம்பு அதுக்கான விஷயத்தை செக் பண்ணுங்க, பாடி செக்அப் பண்ணுங்க. ஏன்னா வந்து நம்மளை சார்ந்து வந்து நம்ம லட்சியங்கள் நம்ம மட்டும் இல்லை, நமக்கான குடும்பங்கள் இருக்கு, ஒய்ஃப் இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால வந்து வாழ்க்கை ரொம்ப பெருசு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த உடல் ரீதியாக வந்து பாதுகாப்பா இருப்போம். அப்போ அடிக்கடி செக்அப் பண்ணுங்க. மறுபடியும் அதை நான் வேண்டி ரெக்வஸ்டா வைக்கிறேன். இதை வந்து இன்னைக்கு அவர் நம்ம இழந்திருக்கோம். ரொம்ப துயரமான விஷயம். ஆக்சுவலாக வந்து KK நகர் தான் சமீபத்தில் ஒரு தனியாக இருந்தார், வீடு எடுத்திருந்தாரு. இங்கே தான் நாளைக்கு தான் அடக்கம் பண்ண போறாங்க. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவரை சார்ந்தவர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் என்னுடைய துயரத்தை பகிர்ந்துக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணனுக்கு வந்து லவ் மேரேஜ். காவேரி அவங்களும் பெரிய ஆர்டிஸ்ட் தெரியும் நினைக்கிறேன். இங்கே சமுத்திரமட்ட படம் பண்ணியிருந்தாங்க. காசியில் வந்து அந்த சிஸ்டர் ரோல் பண்ணியிருப்பாங்க. மிகச்சிறந்த ஒரு நடிகை அவங்க. அவங்களுக்கு தான் லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக தான் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. சில பர்சனல் இஷ்யூனால அவங்களுக்குள்ள கொஞ்சம் பிரிஞ்சு டைவர்ஸ் ஆகிருந்தாங்க. இருந்தால் நம்ம வந்து டைவர்ஸ் எல்லாத்தையும் மீறி இருந்தாலும் அந்த பழக்கம், அந்த அன்பு அது உண்மையாக தான் இருக்கும். அவங்களுக்கும் மிகப்பெரிய மன உளைச்சல் இருப்பாங்க. அவங்களோட சிஸ்டர் பார்த்தீங்கன்னா சுஜிதா, அவங்களுமே ஒரு ஹீரோயின். நிறைய சீரியல்ஸ் இப்போ பாண்டியன் ஸ்டோரி, அவங்க ஜதின்னு ஒரு படத்தில் ஹீரோயினாக வேறு நடிச்சிருந்தாங்க. 2 கூட ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்க. நிறைய சீரியல்ஸ் ரெகுலராக இப்போ கூட பாண்டியன் ஸ்டோர் நிறைய விளம்பர படங்கள் இது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தோழி, அவங்களுக்கு இன்னொரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க அம்மா வந்து அவங்களும் சினிமா துறையில் தான் டப்பிங் சார்ந்த விஷயங்கள் ஏதோ பிகினிங்கில் பண்ணிட்டு இருந்தா கேள்விப்பட்டேன். இவங்க எல்லாருமே இன்னைக்கு அவரை இழந்திருக்காங்க. அவருடைய நண்பர்கள் ரொம்ப எளிமையான ஆள், எல்லாரோடும் ஈஸியாக பழகுவார்.
நிறைய திறமை பெரிய ஹெட் வெயிட்லாம் இருக்காது, நல்லா நார்மலாக பழகுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இழந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் அவரை பற்றின நினைவுகள் தான் எனக்கு ஓடுது. நாங்கள் நிறைய ஹைதராபாத் போயிட்டு அவருக்குலாம் ஒரு லொக்கேஷன் பார்த்தது, ஷூட்டிங்கில் வந்து அவருக்கு பேசின விஷயங்கள்லாம் நம்ம கூட இல்லை. கடவுள் அவருக்கான ஆத்மாவை சாந்திப்படுத்தினா அவங்க குடும்பத்தாருக்கு வந்து மன தைரியத்தை கொடுக்கணும். எல்லாருமே இந்த 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 செய்தி மூலமா நான் பகிர்ந்துக்க வர்றதுன்னா இந்த இறப்பு மட்டும் இல்லை, நண்பர்களாகிய நீங்களும் நம்ம இந்த சேனல்ல பார்க்கக்கூடிய எல்லாருமே வந்து ரொம்ப கவனமா இருங்க. ட்ரிங்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வண்டி ஓட்டாதீங்க, ட்ரிங்க் பண்ணிட்டு சாப்பிடாம இருக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. அதை மீறி எடுத்துக்கும் போது அதை அளவா எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல்டா இருங்க. பாடி செக்அப் அடிக்கடி பண்ணுங்க. இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரியாகவும் இருக்கட்டும். நமக்கு வந்து குடும்பம் முக்கியம், நம்ம லட்சியம் முக்கியம். இது எல்லாத்துக்கும் நம்ம உடம்பு முக்கியம். நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்கு உடம்பு ரொம்ப பாதுகாப்பாக வச்சுப்போம். நன்றி, வணக்கம்.